நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேட்க போறேன். நீங்க உங்க மனைவி செந்தமிழரசி கூட இருக்கீங்களா இல்ல பிரிஞ்சு தனியா இருக்கீங்களா? பிரிஞ்சிருந்தா உங்களுக்காக நான் ஆஜரா இருக்க மாட்டேன். நான் கேட்டது அது இல்ல. 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கீங்களா தனித்தனியா இருக்கீங்களா? தனித்தனியா இருக்கும். அதாவது அரசையை விட்டுட்டு நீங்க வேற வீட்டுக்கு போயிட்டீங்க, அதானே? ஏன்? காரணத்தை சொல்லுங்க சார். செல்வி அவங்க அரெஸ்ட் பண்ணாங்க. நான் செல்விக்காக ஆஜரானேன். ஓ, அவங்க அரெஸ்ட் பண்ணது தப்புங்கிறதுனால நீங்க செல்விக்கு விடுதலை வாங்கி கொடுக்கறதுக்கு ஆஜராயிருக்கீங்க. ஆமா. அந்த கேஸ்ல நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. அது உங்க மனைவிக்கு பிடிக்கல. செல்வியை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கீங்க. அதை அரசு ஏத்துக்கல. செல்விய மகளாவும் ஏத்துக்கல. Am I correct? ஆமா. ஏன் ஏத்துக்கல? அரசிக்கு கொஞ்சம் பிடிவாதம் அதிகம், அதனால. இது போதும், நீங்க போலாம் சார். யுவர் ஆனர், அரசு தன் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் காரணமாக மிகப்பெரிய குழப்பத்தில் இருந்திருக்காங்க. அந்த குழப்பத்தாலும் அவங்களுடைய அலட்சியத்தாலும் சதியை தடுக்க முயற்சி பண்ணல. அதனால ஏற்பட்ட சாவையும் தடுக்க முடியல. அதுக்கு உறுதியான சாட்சிகள் இருக்கு. எனவே அந்த சாட்சிகளை நான் மீண்டும் விளக்கி சொல்ல விரும்பல. கலையரசி கணவரை அரசி கடத்தினாங்களாங்கிற பிரச்சனைக்குள்ள நான் மறுபடி வர விரும்பல. ஏன்னா கலையரசி சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல உண்மை தெளிவா தெரியுது. அதேதான் மிஸ்டர் கார்த்திகேயன் சொன்னார். அது செந்தமிழரசியின் பிடிவாதம். யாரா இருந்தாலும் அவங்க சொல்றது கேட்கணும். அது நியாயமா இல்லைன்னாலும் கேட்கணும். She is a ruler. அவங்க மனசுல ஒண்ணு நினைச்சிட்டா அது தப்பா இருந்தாலும் தப்புன்னு தெரிஞ்சாலும் அவங்க அதை தான் செய்வாங்க. அவங்களுடைய இந்த பிடிவாதத்தாலதான் அவங்களுடைய பொண்ணு செல்விய அவங்க ஏத்துக்கல. போயிடுச்சு. அவங்களுடைய பிடிவாதத்தாலதான் கலையரசையோட காதல் வாழ்க்கை நிம்மதி இல்லாம போயிடுச்சு. அவங்களுடைய பிடிவாதத்தாலதான் குட்டிங்கிற பொண்ணோட எதிர்காலமே போயிடுச்சு. அவங்களுடைய பிடிவாதத்தாலதான் அவங்களுடைய கணவர் கார்த்திகேயன் அவங்களை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை உருவானது. அதே பிடிவாதம்தான் இந்த சதி நடக்கவும் பலர் சாகவும் காரணமாச்சு. 3வது தடவையா ஒரு கிரிமினல் போன் பண்ணப்போ போக வேண்டாம்னு சொல்லிருக்காங்க. போகலான்னு அவங்க கொலீக் சொன்னப்போ வேண்டான்னு தடுத்திருக்காங்க. ஏன்னா தப்பா இருந்தாலும் அவங்க சொல்றத எல்லாரும் கேட்கணுங்கிற பிடிவாதம். அந்த பிடிவாதத்தினால ஏற்பட்ட இழப்பு மிகப்பெரிய இழப்பு யுவர் ஆனர். இட்ஸ் a biggest loss. இவங்களை சஸ்பெண்ட் மட்டும் பண்ணா பத்தாது, டிஸ்மிஸ் பண்ணணும். அதுக்கு இந்த கோர்ட் உத்தரவிட வேண்டும். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். செந்தமிழ் அரசி எவ்வளவு சாதனைகள் செய்திருந்தாலும், அவர் நேர்மையானவராக இருந்தாலும், நடக்கவிருந்த சதியை தடுக்காமல் இருந்ததையும் பலர் சாவதற்கு காரணமாக இருந்ததையும் மன்னிக்க முடியாது. எனவே அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது எந்த விதத்திலும் தவறாகாது.
அரசாங்க வழக்கறிஞர் கூறுவதை இந்த கோர்ட் ஏற்றுக்கொள்கிறது. செந்தமிழரசி மிகப்பெரிய மனக்குழப்பத்தில் இருப்பதால் இந்த பதவியில் அவர் நீடிப்பது மேலும் பல விளைவுகளை ஏற்படுத்திட வாய்ப்பிருக்கிறது. எனவே செந்தமிழரசி சஸ்பெண்ட் செய்யப்பட்டது சரி என இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. இந்த நிலைமை நீடித்தால் அரசியை டிஸ்மிஸ் செய்யவும் அரசுக்கு இந்த கோர்ட் சிபாரிசு செய்கிறது. நல்ல தம்பி, நான் டான்ஸ் ஆடிக்கட்டுமா? சாரி சார், இதுல எந்த உள்நோக்கமும் இல்லை. என் கடமை தான் நான் செஞ்சேன். என்னாச்சு? எல்லாம் முடிஞ்சிருச்சா? சாதாரண வக்கீல் அவங்க, சாமர்த்தியமான பொம்பளை. அரசியல் சும்மா வாங்குன்னு வாங்கிட்டாங்க. என்னமா பேசுறாமா, பெரிய மூலக்காரியமா. அவ பேசுனதை கேட்டு கோர்ட்டே ஆடி போச்சுல்ல. அதை விடுப்பா, தீர்ப்பு என்னாச்சு? சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிற அரசியை டிஸ்மிஸே பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. எங்க நம்ம மருமக சாட்சி சொன்னல, அவ சாட்சி தான் ஸ்ட்ராங்கான சாட்சி. அவ பேசுனதை வச்சு தான் பாயிண்ட் பிடிச்சு அடிச்சாங்க நம்ம அரசாங்க வக்கீல். ஒண்ணுமே பேசாம போறா. ஒண்ணுமே புரியலையே. என் புருஷனை எப்படியாவது மீட்டு கொடுங்க, உயிரோட மீட்டு கொடுங்க ப்ளீஸ். கலை, கலை, போய் பேசாதடி. என்னங்க கதவு சாத்திக்கிட்டா? என்னங்க பூட்டிக்கிட்டா? கலை, கதவு தர. கலை, கதவு தர. கலை, கதவு தர. தரக்க போறியா இல்லையா? கதவு தரமா. பெத்த தாய்க்கு துரோகம் பண்ணிட்டேன். கதவு தர. என் மேல இருந்த கொஞ்சம் நஞ்ச பாசமோ உங்களுக்கு போயிடுச்சு. கதவு தரமா. கலை, சொல்றேன்ல கேளு. கதவு தரமா. நான் இவ்வளவு பண்ணியும் என் புருஷன் எனக்கு கிடைக்கலையே. கதவு தர. அப்புறம் ஏன் நான் உயிரோடு இருக்கணும்? கலை,
கலை கலை கதவு தர கலை. கலை கதவை தரமா. துரை கதவு திற. கலை கதவு தர கலை. நான் போறேன். நான் சாகுறேன். இது போய் பாருடி. கதவு கதவை. கதவு திறமா. கலை கதவை தர. கதவு தர. சொன்னா கேளு. கதவை தர. என்னதான் உள்ள பண்ற? கலை வாங்க அந்த பக்கம் போய் பாப்போம். வா. கங்கா மட்டும் இல்ல, நீங்க எல்லாருமே என்ன ஏமாத்திட்டீங்க. என்ன மட்டும் இல்ல, கண்ணனையும் ஏமாத்திட்டீங்க. உங்க யாருக்குமே கண்ண மேல பாசம் இல்ல. கண்ணனி என் பிள்ளை தானம்மா. நாங்க பெத்த பிள்ளை தானே. பாருமா, இங்க பாருமா, வேணாம்மா, சொல்றது கேளுமா. வேண்டாம், எனக்கு இது குழந்தை வேண்டாம். அப்பா இல்லாம இந்த குழந்தை பிறக்க வேண்டாம். எங்களுக்கு என் பேரை நான் சாகுறேன். நான் போறேன். நான் போனதுக்கு அப்புறம் கங்காக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. கதவை தரமா. சொன்னா கேளு. சொல்ல சொல்ல கேட்க மாட்டேங்கிறான். கேளுடி. கலை இறங்கு. கலை வேண்டாம் கலை. சொல்றத கேளு. கலை கலை தரமா கலை. சொல்றது கேளு. நான் சொல்றத கலை கேளு. கலை கலை கலை. கலைமா. வேணாம். கதவு. இறங்கு கீழே இறங்கு. இறங்குமா. இறங்கு இறங்கு. வா முதல்ல வா. வாமா வாமா. என்ன விடுங்க. என்னம்மா இப்படி நான் வரல. என்ன விடுங்க. எனக்கு வாழ பிடிக்கல. என்ன விடுங்க. ஏம்மா இந்த மாதிரி பேசு. இந்த பாரு, நான் ஃபோன் பண்ணி தரேன். அண்ணன் பேசு. கலை வந்து உட்கார் சொல்றத வா. கேளுமா. உட்காரு. வெங்கா பேசாம உட்காருமா. கலை கண்ணன் எங்க? கலை தற்கொலை பண்ற அளவுக்கு வந்துட்டா. கண்ணன் கிட்ட போன கொடு. கண்ணன் கிட்ட போன கொடு. இந்தமா கண்ணன் பேசுறான். பேசு. பேசுமா. கண்ணங்கிட்ட பேசு. பேசுமா. பேசு. கண்ணன் பேசுறாமா. பேசுமா. அம்மா தனியா இருக்காங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. பதவி இருக்கும்போது அவங்க கிட்ட வரத்துக்கே பயப்பட்டவங்க இப்ப அவங்க தனியாளா இருக்கிறதுன்னு தெரிஞ்சா கண்டிப்பா அட்டாக் பண்ணுவாங்க. அவ ஃபேஸ் பண்ணுவாமா. பதவி பறி போயிடுச்சுன்னு கதறி அழுகிறவில்ல அரசி. எரிச்சாலும் எழுதுவது நிப்பாமா. பினிக்ஸ் பறவை மாதிரி. அவளை சீண்டாத வரைக்கும் தான் எதிரிகளுக்கு நிம்மதி. அவளை சீண்டிட்டா நீ சொன்ன மாதிரி தனியா இருக்கான்னு நெருங்கினான்னு வச்சுக்க, ஒரு பயம் இருக்க மாட்டான். யூனிஃபார்ம் போட்ட அரசி 10 பேருக்கு சமம்னா யூனிஃபார்ம் இல்லாம ஒரு சின்சியர் ஆஃபீஸரை அவமானப்படுத்துறதா மனசுல பொங்கிட்டு இருக்கிற அரசி 100 பேருக்கு சமம். அவ பாத்துக்குவாமா. பாத்துக்குவா. இல்ல, இந்த நேரத்துல தான் நீங்க அம்மா கூட இருக்கணும். எனக்காக நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக, என் மேல இருந்த அவ பேரு போனோங்கிறதுக்காக நீங்க வீட்டை விட்டு வந்தீங்க. நீங்களும் அம்மாவும் சேர்ந்துதான் இருக்கணும். அதுதான் உங்களுக்கு மரியாதை, அம்மாவுக்கு மரியாதை, நமக்கும் மரியாதை. என்னம்மா பெரிய மரியாதை? இது வரைக்கும் கிடைக்காத மரியாதையா, போகாத மரியாதையா? இனிமே கிடைக்க போகுது, போக போகுது. போதும் போதுங்கிற அளவுக்கு வாங்கியிருக்க மரியாதைய வேண்டாம் வேண்டாங்கிற அளவுக்கு போயிடுச்சு மரியாதை. வாழ்றது சின்ன வாழ்க்கைம்மா. அதில் எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு போறேனே. எப்போவுமே அவளுக்கு ஒன்றுனா நான் தானே ஓடுவேன், நான் தானே போய் முன்னுக்கு நிற்பேன். அப்படி இருந்துட்டு போறேன். நான் அவளுக்கு கொடுத்த தண்டனை இன்னும் முடியலம்மா. அது முடியணும்னா அவ மனசு மாறணும். உன்னை மகள்னு ஊரறிய அவ ஏத்துக்கணும். அது நடக்காது. அவங்க மனசுல நான் இல்ல. அவங்க இல்லைன்னு நினைக்கிற நான் இல்லாமலே இருந்துடுறேன். அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதா சொன்னீங்களே, அவங்க பாவம் இல்லையா? இன்னும் சொல்லப்போனா அவங்க இந்த நிலைமைக்கு வந்தது நான் தான் காரணம். நீ எப்படிமா காரணமாவ? அவளை மாதிரியா பேசிட்டு இருக்க? உண்மைதான். ஒதுங்கி இருந்தனா அப்படியே ஓரமா போயிருக்கணும். எப்போ உங்க வீட்டு வாசல்ல வந்து நின்னோ அன்னைக்கு ஆரம்பிச்சது முதல் தப்பு.
அவங்க சொந்த வாழ்க்கையில 100% சந்தோஷமா இருந்தவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடுச்சு. நீங்க அவங்க விட்டு பிரிஞ்சுக்கல. யாரால? என்னால தானே. நம்ம கலை அவங்கள விட்டு பிரிஞ்சு போனால. யாரால? என்னால தானே. என்னை பார்த்த கோவத்துல தான் அந்த பையன் கெட்டவன்னு தெரிஞ்சு ஓடி போய் கல்யாணம் பண்ணால. என்னால தான். என் தம்பி டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கானா? அதுக்கு நீ காரணம் இல்லம்மா. அவனுடைய சந்தேக புத்தி தான் காரணம். அவசரப்பட்டு யாரோ ஒரு பொண்ணு கூட தொடர்பு வச்சுக்கிட்டானே, அது காரணமா? நீ இல்ல. அந்த பழியை தூக்கி உன் தலையில போட்டுக்கிறிய. இருக்கலாம். முதல் 2 சரியா இருந்திருந்தா அந்த 3வது தப்பு நடந்திருக்காது இல்லையா? அப்ப ஏதோ ஒரு வகையில நான் தானே காரணம். இதெல்லாம் நான் தான் சரி பண்ணணும். அதுக்கு முதல் முயற்சியா நீங்க இப்ப அம்மா கூட இருக்கணும். அவங்க கிட்ட இப்ப யாரும் இல்ல. அந்த நினைப்பு அவங்களுக்கு வந்துடக்கூடாது. அதுக்காக தான் நீங்க அவங்க கூட இருக்கணும். ஒரு கணவனா அவங்க கூட இருக்கணும். ஒரு குடும்ப தலைவரா அந்த வீட்டுல இருக்கணும். தகப்பனா அந்த வீட்டுல இருக்கணும். நான் தெரியாம தான் கேட்கிறேன். உதயோட டைவர்ஸ் எடுக்கிறீங்க, மனைவிக்கு ஒண்ணுனா துடிச்சு போறீங்க. அப்ப ஏன் நீங்க பிரிஞ்சிருக்கீங்க? ஏன் நீங்க உங்களையே ஏமாத்திக்கிறீங்க? உங்க மனசுக்குள்ள மொத்தமா எல்லாரும் இருக்காங்க. அவங்க மேல உங்களுக்கு பாசம் இருக்கு. நீங்க அங்கதான் இருக்கணும். ப்ளீஸ். அது இல்லம்மா செல்வி. எனக்காக எவ்வளவு செஞ்சிருக்கீங்க. ப்ளீஸ் இதையும் எனக்காக செய்ங்க. ப்ளீஸ். சும்மா சொல்லக்கூடாது. அந்த அரசாங்க வக்கீல பாராட்டணும். நமக்கு தண்ணி காட்டுவான்னு நினைச்சேன். ஆனா அரிசிக்கும் அரிசி புருஷனுக்கும் வச்சா பாரு ஆப்பு. அவ எப்போ நம்ம கிட்டே வேலை போகலையோ அப்பவே எனக்கு அவன் மேல நம்பிக்கை வந்துருச்சு. இனி உன் வேலையை நீ ஆரம்பிச்சிருவல்ல. அரசி இனிமே முன்ன மாதிரி தலை நிமிர்ந்து வெளியே நடமாட முடியாது. வீட்டுக்குள்ளேயே கடந்து புழுங்கி புழுங்கி சாக வேண்டியதுதான். இல்ல, அவ அப்படி சாவக்கூடாது. நீ அவளை சாவடிக்கணும். துடிக்க துடிக்க சாவடிக்கணும். அது இந்த கங்கா பார்க்கணும். இப்பதானே தீர்ப்பு வந்திருக்கு. காப்பாத்துறேன்னு சொன்ன புருஷன் கவுத்துட்டானேங்கிற ஆவேசத்துல இருப்பா. அந்த ஆவேசத்துல அவ ருத்ர தாண்டவமே ஆடுவா. அவ ருத்ர தாண்டவம் ஆடி முடிக்கட்டும். வைக்கிற ஆப்பு. தப்பு பண்ணவங்க அந்த தப்போட தகுதிக்கு ஏத்த மாதிரி தண்டனை அனுபவிச்சாகணும். என்ன தண்டனை? என்ன தண்டனை நான் அனுபவிக்கணும்? விவாகரத்தா உனக்கு சரியான தண்டனை. நான் உங்களை சந்திச்சதுலேருந்து இன்ன வரைக்கும் உங்களுக்கு துரோகம் பண்ணல. இனி இருக்க போற காலமும் உங்களுக்கு நான் நேர்மையா இருப்பேன். இந்த தண்டனை தான். அரசே, 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 அரசே. என்ன அரசி,
எவ்வளவு நேரமா கதை தட்டிட்டு இருக்கேன். என்ன ஆச்சு? என்னமோ ஏதோன்னு நினைச்சு பயந்துட்டீங்களா? இந்த செந்தமிழரசி கோழை இல்லை, அரசி. என்னை யாரும் கோழையாக்கவும் முடியாது. என்னது பையும் கையுமா வந்திருக்கீங்க? என்ன அரசி இப்படி கேட்குற? இல்லை, புதுசாக வேற ஐடியா கொடுக்க வந்தீங்களான்னு கேட்டேன். உன்னை விட்டு நான் பிரிஞ்சு போனதுனால தான் நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துருச்சு. இனிமே எதுவும் நடக்கக்கூடாதுன்னு தான். இனிமே நடக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? அதான் நடக்க வேண்டியதெல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சே. அரசி, உன் மனசுக்குள்ள இப்போ எவ்வளோ வேதனை இருக்குன்னு எனக்கு தெரியும். அதுக்கெல்லாம் காரணம் நான் தான். நான் உன்னை விட்டு போகாமல் இருந்திருந்தா நம்ம பிள்ளைகளுக்கு தப்பு பண்ணுற தைரியம் வந்திருக்காது. ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரக்கூடாது, வந்தாலும் பிரியக்கூடாது. அது பிள்ளைகளை பாதிச்சிரும், அவங்கள பலவீனப்படுத்திடும். பெத்தவங்களை மதிக்காத பிள்ளைகளை அவங்கள மாத்திரும். அப்படித்தான் உதயும் கலையும் மாறி போயிட்டாங்க. அதை உணர்ந்து தான் நான் இங்கே வந்திருக்கேன். இனிமே நான் இங்கே தான் இருக்க போறேன், உங்க கூட தான் இருக்க போறேன். இனிமே என் கூட இருந்து என்ன சாதிக்க போறீங்க? கோர்ட்டுக்கு போக வேண்டான்னு சொன்னேன். காக்கி சட்டையை போட்டு மறுபடியும் நீ கம்பீரமா நடக்கணும்னு நீங்க தானே சபதம் போட்டீங்க. என்ன பண்ணீங்க? 4 செவத்துக்குள்ள டிஜிபி கிட்ட அசிங்கப்பட்டேன். நீங்க கோர்ட்டுக்கு கூட்டு போய் கூண்டுல ஏத்தி இந்த நாட்டுக்கே தெரியற மாதிரி என்ன அசிங்கப்பட வச்சிட்டீங்க. பாத்தீங்களே, உங்க பொண்ணு கலையரசி கோர்ட்ல என்ன பேசுறன்னு பாத்தீங்களே? எவ்வளவு தைரியமா எனக்கு எதிராக சாட்சி சொன்னது பாத்தீங்களே? அவ உண்மையை சொல்லியிருந்தாலும் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். பொய் சொன்னா இதெல்லாம் எனக்கு தேவையா? இதெல்லாம் நான் அனுபவிக்கணுமா? என் கூட இருந்த வசந்தி, இமாம், பழனி அவங்க எல்லாம் எனக்கு நம்பினவங்க எல்லாம் என் கழுத்தை அறுத்துட்டாங்க. இந்த பாருங்க, டிஜிபி என்ன சஸ்பெண்ட் மட்டும் தான் பண்ணிருந்தாரு. ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ அந்த சஸ்பென்ஷனை கேன்சல் பண்ணி என்ன கூப்பிட்டுருப்பாங்க. விருப்பம் இருந்தா போயிருப்பேன், இல்லைன்னா நான் போகாம இருந்திருப்பேன். நீங்க கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போய் என்ன நடந்துச்சு? என்ன டிஸ்மிஸே பண்ணலான்னு அந்த ஜட்ஜ் சொல்றாரு. மத்தவங்க என்ன அவமானப்படுத்தினதை விட நீங்க தான் என்ன அதிகமா அவமானப்படுத்திட்டீங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப ஏன் கூட இருக்கணும்னு வந்திருக்கீங்களா? வேண்டாம் வேண்டாம், என்னை விட்டு போகாதீங்க. எவ்வளவு கெஞ்சின அப்ப போனீங்க, இப்ப என்னவா என்ன பார்த்து பரிதாபப்படுறீங்களா? நான் உங்களை கேஸ் போட சொன்னேன்னா? நான் சொன்னேனா கேஸ் போடுங்கன்னு சொன்னேனா? எதுக்கு? நாம ஒரு கேஸுக்கு போக அந்த கேஸ் எனக்கு எதிராக பவுன்ஸ் ஆகி ஏதேதோ கொண்டு வந்து எனக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாங்க. எல்லாம் உங்க நலத்தை. அரசி, அரசி, நான் அப்படி செய்வேனம்மா? பிள்ளைங்க உறவு வேறம்மா, புருஷன் பொட்டாட்டிக்கிற உறவு வேறம்மா. டிஜிபி உனக்கு சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுத்தது தெரிஞ்சதும் நான் எப்படி துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? அரசி, அது உனக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா செல்விக்கு நல்லாவே தெரியும். யாரு? யாருக்கு தெரியும்? சொல்லுங்க, யாருக்கு தெரியும்? என்னாலேயே தாங்கிக்க முடியலையே, உன்னால எப்படி தாங்கிக்க முடியும்னு தவிச்சம்மா. செல்விதான் சொன்னா, சட்டம் படிச்ச நீங்களே இப்படி அப்செட் ஆயிட்டீங்கன்னா அம்மா மறுபடியும் காக்கி சட்டை போடணும், அவங்க நேர்மையானவங்க நிரூபிக்கணும், கோர்ட்டுக்கு போனாதான் அது முடியும்னா போங்கன்னு சொன்னா. இப்படி ரிவர்ஸ் ஆகும்னு நான் நினைக்கலம்மா. அப்ப செல்வி சொல்லிதான் நீங்க கோர்ட்டுக்கு போகணும்னு முடிவு பண்ணீங்களா? என் நேர்மையை நிரூபிக்கணும்னு சொன்னீங்களா? அது பொய்யா? அவ சொல்லிதான் கிளம்புனீங்களா? நான் சஸ்பெண்ட் ஆனா பத்தாது, டிஸ்மிஸ் ஆகணும்னு நினைச்சிருக்கா? அதுக்கு நீங்க துணையா இருந்திருக்கீங்க. இல்ல அரசி, வேண்டாம். இனிமே நீங்க எதையும் பேசாதீங்க. அரசி, செல்வி அந்த அர்த்தத்துல பண்ணல.
அவ உண்மையிலேயே உன் மேல பாசம் வச்சிருக்கா. அதை நீ தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. புரிஞ்சுக்கிட்டு தாங்க பேசுறேன். உங்களை கேஸ் போட வச்சு கலையரசி எனக்கு எதிராக சாட்சி சொல்ல வச்சு என்ன செய்யணும்னு நினைச்சாலும் அது பண்ணிட்டா இல்ல. அப்படி அவன் நினைச்சிருந்தா என்ன இங்க அனுப்பிச்சு வச்சிருப்பாளா? நீங்க அங்க இருந்து அம்மாவுக்கு துணையா இருக்குன்னு அவ தானே சொன்னா. அப்போ என் கூடவே இருப்பேன்னு நீங்க சொல்லி வந்தது அவ சொல்லிதானா? உங்க பொண்டாட்டி தனியா துடிச்சுக்கிட்டு இருப்பா, தவிச்சிட்டு இருப்பா, துணையா இருப்போட உங்களுக்கு தோணல? அரசி, அது எனக்கு தோணுச்சுமா. செல்வியும் வேண்டாம். இனிமே நீங்க எதையும் பேசாதீங்க, இங்க இருக்காதீங்க, நீங்க போங்க. என்னது அரசி, செல்வி எவ்வளவு நல்லது பண்ணாலும் அது உனக்கு தப்பாவே தெரியல. அவ எனக்கு நல்லது பண்ண மாட்டா, என்ன அழிக்கணும்னு நினைக்கிறா. ஆனா அது அவளால முடியாது. அவளாலையும் முடியாது. அதுக்கு துணையா நீங்களும் உங்க பிள்ளைகளை சப்போர்ட் பண்ணாலும் முடியாது. உன்னை அழிக்கணும்னு யாரும் நினைக்கலம்மா. நீயாவே கற்பனை பண்ணிக்கிட்டு செல்வி மேல வெறுப்ப வளர்த்துட்டு இருக்கம்மா. கற்பனை இல்ல, அத்தனையும் நிஜம். அவ என்ன அம்மாவா நினைக்கல, அழிக்க நினைக்கிறா. அதுக்கு நீங்க துணையா இருக்கீங்க. போங்க, போய் அவ கூட இருங்க, போங்க. அரசி, நீங்க ஒண்ணும் பேசாதீங்க, நீங்க போங்க. எனக்கு தெரியும் இந்த உலகத்துல எப்படி போராடணும்னு எனக்கு தெரியும், எப்படி ஜெயிக்கணும்னு எனக்கு தெரியும். ஜெயிச்சு காட்டுறேன். அரசி, நீங்க போங்க அவகிட்ட. அரசி, அரசி, அவசரப்படாதம்மா. அரசி, அரசி, பாசத்தால வரலையா? பாவப்பட்டு வந்திருக்காரு. என் பிள்ளைங்க போயிட்டாங்கன்னா நான் இல்லாம ஆயிடுவேனா? புதுசா பிறப்பேன். இந்த உலகத்துக்கு நான் சாதிச்சு காட்டுவேன். என்னை இல்லாம ஆக்கணும்னு யாரு நினைச்சாலும் முடியாது. என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணவங்களை நான் கண்டுபிடிப்பேன். தனி மனுஷன் நான் கண்டுபிடிப்பேன். அம்மா, எமோஷனல் ஆகாதீங்கம்மா. வாடா என் அன்பு மகனே. யாராவது இந்த குடும்பத்தில் அவங்க இடத்துல இருந்து அவங்க சேவை செஞ்சீங்களா? கேட்டாங்களா கோர்ட்ல நிக்க வச்சு? பர்சனல் டிஸ்டர்பன்ஸ் அதிகமாயிடுச்சு, அது உண்மையானு? அது உண்மைதான். அவங்க சொன்னது உண்மைதான். செல்வி வந்து ஒரு ஆட்டம் ஆட்டினா உங்க அப்பா போனாரு, அப்ப நான் டிஸ்டர்ப் ஆனேன். உன் தங்கச்சி ஓடி போனா அவளை தேடிக்கிட்டு நான் பின்னாடியே போனேன். என்னால அவ உயிருக்கு அவ புருஷன் உயிருக்கு ஆபத்துன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா, அப்ப நான் டிஸ்டர்ப் ஆனேன். அதுக்கப்புறம் நான் அவளை பத்தி கவலைப்பட்டேன், வருத்தப்பட்டேன். ஆனா அவளை வாழக்கூடாதுன்னு நான் நினைக்கல, நல்லா வாழணும்னு ஆசைப்பட்டேன். மறுபடியும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதுக்கு நான் வந்து கரெக்டா உபே பண்ணேன். இப்ப அவ புருஷனை நானே கடத்தி வச்சிருக்கேன்னா கோர்ட்ல ஏறி போய் சொல்றாடா. அப்ப நான் டிஸ்டர்ப் ஆனேன். அடுத்தது நீ. பெத்த புள்ள ஒரு தாய்க்கு எப்படி இருக்கணும், ஒரு தளபதியா இருக்கணும். நீ இருந்தியாடா? நீ இருந்தியா? இல்ல, உன் வாழ்க்கையை நீ விட்டுட்டேடா. பொண்டாட்டி மேல சந்தேகப்பட்டு அவளுக்கு டைவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்ச. அப்ப நான் டிஸ்டர்ப் ஆனேன். என் புள்ள நல்லவ யோகி என்ன வார்த்தாட்டுக்கிட்டு அழைச்ச, அதுலயும் நீ மண்டை போட்ட. எவ்வளவு ஒருத்தி கூட பழகின, எல்லா பிரச்சனையும் வீட்டுக்கு கொண்டு வந்த. அப்ப நான் டிஸ்டர்ப் ஆனேன்டா. கரெக்ட். இதுக்கு பேர் தான் பர்சனல் டிஸ்டர்பன்ஸ்.
அவங்க சொல்றது கரெக்ட். இன்று பொழுதில் பெரிதுவக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் பையனோட புகழை பத்தி கேள்விப்பட்டு அவன் பெத்தப்ப இருந்த சந்தோஷத்தை விட அதிகமா சந்தோஷப்பட்டவன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. நீ என்னடா செஞ்சடா சந்தோஷப்படுற மாதிரி? கரெக்ட். இது என்னை சுத்தி இருக்கிற ரத்த சம்பந்தத்தினால இதெல்லாம் இப்படி நடக்குது. வேண்டாம், இனிமே எனக்கு யாரும் வேண்டாம். நீ போடா. நீ போடா. மன்னிச்சிருங்கம்மா. போடா. என்னை மன்னிச்சிருங்கம்மா. யாரும் வேண்டாம். போடா. மன்னிச்சிருங்கம்மா. இனிமே அது மாதிரி பண்ண மாட்டேம்மா. ப்ளீஸ்மா. சுத்தி இருக்கிறவங்க சொல்றதுனால, அவ சொல்றதுனால நான் நேர்மை இல்லாதவன ஆயிடுவேனா? இல்லம்மா. நான் ப்ரூவ் பண்ணுவேன். உன் தங்கச்சி சொன்னது போயின்னு நான் ப்ரூவ் பண்ணுவேன். என்னால நடந்துச்சு சொன்னாங்களே நாசவேலை, அது யார் செஞ்சதுன்னு நான் கண்டுபிடிப்பேன். போடானே. நில்லுங்கம்மா. எல்லாரும் போங்க. என்னாச்சு? ஏன் திரும்பி வந்துட்டீங்க? என்ன சொன்னாங்க? அவ இன்னும் மாறலமா. மாறலனா? அவ இன்னும் உன்னை எதிரியா தான் நினைச்சிட்டு இருக்கா. நீங்க ஏன் திரும்பி வந்துட்டீங்கன்னு கேட்டேன். நான் வேண்டான்னு சொல்லிட்டாமா, என்ன தேவையில்லைன்னு சொல்லிட்டாமா. கோர்ட்ல கேஸ் போட வச்சு நான் அவளை அவமானப்படுத்திட்டேனம்மா. அவளை அவமானப்படுத்தணும்னே நான் கோர்ட்ல கேஸ் போட்டேனம்மா. அதுவும் நீ சொல்லி தான் நான் கேஸ் போட்டேனம்மா. உன் பிளானுக்கு நான் உடந்தையா இருக்கேனா? அவங்க இருக்கிற மனநிலையில அப்படிதான் சொல்லுவாங்க. சொன்னா சொல்லிட்டு போறாங்க. நீ அவன் மேல அவளை அக்கறைப்படுற. அவன் என்னடா உன் பேரை சொன்னதை கோவப்படுறா. உன் பேரை சொன்னதுக்கு அவன் என்ன பண்ண தெரியுமா? அரசி, நீங்க போக அவகிட்ட. அதுக்கு மேல நான் அங்க எப்படிமா இருக்க முடியும்? சரிம்மா, உன்னை உங்க அம்மா அரெஸ்ட் பண்ணா. உன்னை பழி வாங்குறதா நினைச்சேன். தப்பு பண்ணாதன்னு அவளை கண்டிச்சேன். என் பேச்ச அவன் மதிக்கல. உனக்காக ஆஜராகணும் முடிவு பண்ணேன். அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தேன். எப்போ அந்த வீட்டுக்கு போகக்கூடாதுங்கிற முடிவோட தான் இங்கே வந்தேன். ஆனால் அவளுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தப்போ மனசு கேட்காம தான் அவளை போய் பார்த்தேன். ஆனால் அப்போவும் அதே அகங்காரம், அதே கோபம். அன்னையிலிருந்து போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணேம்மா. அதை தப்புன்னு நீ சொன்ன. நீ சொன்னதுனால தான் கலை பிரச்சனைக்கு போனேன், உதய் பிரச்சனைக்கு போனேன். என் கோபத்தை, ரோஷத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு போனேன். இப்போவும் நீ சொல்லித்தானமா நான் அங்கே போனேன். அவமானப்படுத்திட்டாமா. புருஷன் பொண்டாட்டி மேல கோவப்படுறதும், பொண்டாட்டி புருஷன் மேல கோவப்படுறதும் அவமானன்னு ஏன் நினைக்கிறீங்க? குடும்பம்னு வந்துட்டா விட்டு கொடுத்து தான் வாழணும். விட்டு கொடுத்து வாழணும்னு நீ சொல்ற. ஆனா என்ன விட்டுட்டு வாழணும்னு அவன் நினைக்கிறாள. வேண்டாமா, இனிமே அவன் இறங்கி வரமாட்டா, நானும் இறங்கி போறதில்ல. அவளுக்கு என்ன ஆனாலும் சரி, அனுபவிக்கட்டும். அப்பதான் புத்தி வரும். இனிமே அம்மாவை போய் பாருங்கன்னு நீ சொல்லக்கூடாது. சொன்னாலும் நான் போக மாட்டேன். எனக்குன்னு சுய கௌரவம் இருக்குல்ல. எனக்கு மட்டும் இல்லம்மா, ஒவ்வொரு மனுஷனுக்கு இருக்குமா. பிச்சைக்காரன்ல இருந்து பணக்காரன் வரைக்கும் இருக்கு. அவளுக்கு இருக்கிற ரோஷம் கூட எனக்கு இல்லையா? இதுக்கும் நான் தானே காரணம்? இல்லம்மா, நீ நல்லதை நினைச்ச, அதை அவ புரிஞ்சுக்கலையே. புரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் போறதில்ல. வேண்டாம் வேண்டாம். அவ என்ன வேண்டான்னு சொல்றாள், எனக்கு அவ வேண்டாம். வேண்டவே வேண்டாம்.
உதய், ஏன்பா வாசக்கதவு சாத்தி இருக்கு? அம்மா தான் கதவு சாத்திக்கிட்டாங்க. என்னடா இதெல்லாம்? அப்பா வந்திருந்தாரு, இனிமேல் இங்கே தான் இருப்பேன்னு சொன்னார். ஆனால் அம்மா ஒத்துக்கல. வேண்டாம், நீங்கள் வெளியே போங்கன்னு கதவு சாத்திட்டாங்க. ஆமா, இப்ப அவ எங்க? உள்ள தான் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. ஆமாடா, பண்றதெல்லாம் பண்ணிடுவா, பொழுதுக்கும் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பா. ஏன் தான் இப்படி எல்லாம் பண்றாளோ? தலை எழுத்து. அரசி, அரசி, என்னன்னு சொல்லுங்க. உன் புருஷனை வெளியே போக சொல்லி கதவை சாத்திட்டியாமே? கேக்குறேன்ல. தெரிஞ்சிட்டு வந்து தானே கேக்குறீங்க. இதுல நான் வேற சொல்லணுமா? அவர் என்ன சாதாரண ஆளாமா? பெரிய ஜட்ஜு. அவருக்கு வெளியில எவ்வளவு மரியாதை இருக்குன்னு தெரியும்லம்மா. மரியாதை இருக்கு, கரெக்ட். ஆனா ஏன் மரியாதையை கெடுத்துட்டாரு? பொண்டாட்டிங்கிற பாசம் இருந்ததுனால தான் அவர் ஓடி வந்தாரு. பொண்டாட்டிங்கிற பாசம் இருந்தா என்னை விட்டுட்டு போயிருக்க மாட்டாருமா. எங்கடி போனாரு? உன்னை விட்டு அவர் எங்க போனாரு? நீ வீம்பு பிடிச்ச அந்த கோபத்துல அவர் போனாரு. பேருக்கு தான் அவர் பிரிஞ்சிருக்காரு. ஆனா நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் அவர் உன் கூட தானமா இருக்காரு. இப்ப என்ன, அவரை வெளியே போக சொன்னது தப்புங்கிறீங்களா? தப்புதான். நீ அவரை புருஷனா பார்க்கல, எதிரியாவே பார்த்துக்கிட்டு இருக்க. எதிரியா இருந்தாலும் நம்மளை தேடி வரும்போது நாம ஆதரிக்கணும். எதிரிங்கன்னா நமக்கு தெரியும், இவங்க கெடுப்பாங்க அழிப்பாங்கன்னு. ஆனா இவர் கூடவே இருந்து என்னை கெடுக்கணும்னு பார்த்திருக்காரு. அதுவும் அவளோட சேர்ந்து என்னை அழிக்கணும்னு பார்த்திருக்காரு. கேஸ்ல தோத்துட்டமேங்கிற கோவம் உனக்கு. அதுக்கு அவர் என்னமா பண்ணுவாரு? அவர் எவ்வளவோ முயற்சி பண்ணி தான் பார்த்தாரு. நீ பெத்த பொண்ணு உனக்கு எதிரா சாட்சி சொல்லிட்டாளே. எல்லாமே உனக்கு எதிரா தானே இருக்கு. நான் அவரை கூப்பிட்டு கேஸ் போடுங்கன்னு சொன்னேனா? என்னம்மா அர்த்தம் இல்லாம பேசிட்டு இருக்க? அநியாயமா உன்னை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அதை கேட்டு உன் புருஷன் துடிச்சு போக மாட்டாரா? நீ சொல்லிதான் கேஸ் போடணுமா? உன் மேல இருக்க பழிய துடைக்க தான் கேஸ் போட்டாரு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. செல்வி சொல்லிதான் இவர் கேஸ் போட்டிருக்காரு. அவ ஏன் கேஸ் போட சொன்னா? என்ன கேவலப்படுத்துறோம். அவன் நினைச்சது நடந்துடுச்சே. நீங்க சொன்னீங்களே பேத்திய போய் பார்த்த, ஒத்த வார்த்தை சொன்னா உறுதியா சொன்னான்னு. அவ கோர்ட்ல சாதகமா பதில் சொல்லுவான்னு. என்ன சொன்னா? கவுத்துட்டா. அவ உங்க பேச்சையும் கேட்க மாட்டா, என் பேச்சும் கேட்க மாட்டா. அந்த செல்வி பேச்சு மட்டும் தான் கேட்பா. ஏன்னா ஓடி போனப்ப அவ தானே ஹெல்ப் பண்ண. போன இடத்துல ஏதோ பிரச்சனை என்கிட்ட வந்து சொன்னா, போய் செல்வி கிட்ட தானே சொன்னா. நீயா ஏதாவது கற்பனை பண்ணி? கற்பனை இல்லம்மா, நடந்ததுதான் சொல்றேன். தனி கொடுத்தன போனோன்னு சொன்னா, வீடு நானா பார்த்தேன், அந்த செல்வி தான் போய் பார்த்தா. அவ புருஷனை கடத்திட்டு போன உடனே என்கிட்ட வந்தா உதவி வேணும், அந்த செல்வியை போய் கேட்டா. அவ என்ன பண்ணா? அவனால என்ன பண்ண முடியும்? இத பாருமா, இந்த விஷயம் வேண்டான்னு சொல்லிதான் அவ விட்டுட்டாளே. நிறுத்தல, நிறுத்துற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா. நமக்கு தெரியாம வேற ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன ஜெயிக்கணும், என்னால முடியாதது அவ செஞ்சு காட்டணும். திமிர் அவளுக்கு. அப்படியெல்லாம் பார்க்காத அரசி. கலைக்கும் ஒரு விதத்துல அவளும் அக்கா தானே. அம்மா நீங்க சொல்லாதீங்க. அவ சொல்லிட்டு அந்த கலை சொல்லிட்டு போட்டோம். நீங்க சொல்லாதீங்க. என்கிட்ட இருந்து ஒவ்வொருத்தரா பிரிக்கிறேன்னு சொன்ன மாதிரி செஞ்சுட்டா. கொஞ்சம் ஏமாந்துருதா உங்களையும் என்கிட்ட இருந்து பிரிச்சிருப்பா. கொஞ்ச நாள அக்கா அக்கான்னு இவனும் அவ பின்னாடியே அலைஞ்சா. போன் பண்ணா போதும் உடனே பைக் ஏறி போயிடுவான். இப்பதான் திருந்தி ஒழுங்கா இருக்கிறான். இப்ப வந்தவரை திருப்பி அனுப்பிட்டேன்னு நீ கோவப்பட்டியே. அந்த செல்வி சொல்லித்தான் இங்க வந்திருக்காரு. அம்மா அப்செட்டா இருப்பாங்க, அழுதுகிட்டு இருப்பாங்க. போய் அவங்க கண்ணீரத்தோட அவ சொன்னாலா இவர் வந்தாரா? பெரிய ஜட்ஜுன்னு சொன்னீங்களே, ஜட்ஜு மாதிரியா நடந்துக்கிறாரு? அந்த ஜட்ஜா இருந்திருந்தான்னா அந்த டிக்னிட்டியோட அவர் இருந்திருக்கணும். கீழே இறங்கி வந்து வக்கீலா அவளுக்கு ஆஜரானார், அதுவும் எனக்கு எதிரா. இப்ப
இப்ப என்னையும் கொண்டு போய் நிறுத்தி அசிங்கப்படுத்திட்டாரு. அதுவும் யார் சொல்லி? அவ சொல்லிதான். சிங்கம் மாதிரி இருந்தாரு. அவர் வக்கீலா இருக்க போகும்போது எந்த ஒரு கேஸாவது அவர் தோத்திருக்காரா? எனக்காக அவர் ஆஜராய் இவ தோக்க வச்சுட்டா. ஆனா இவர் புரிஞ்சுக்க மாட்டாருமா. ஆடுறாராமான்னு இவ சொல்லுவா, அவர் ஆடிக்கிட்டே இருப்பாரு. இத பாரு அரசி, உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையுமே நீ தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற. நானா? ஆமாடி, நீதான். உன்னோட முன்கோவம் தான், உன்னோட தாங்குற அகம்பாவம் தான். போதுண்டி, நீ இங்க இருந்து பட்டதெல்லாம் போதும். இந்த போட்டி நீயே நானாகிற பிரச்சனை இது எதுவுமே நமக்கு வேண்டாம் அரசி. நீ என் கூடவே வந்துரு. வா, நாம போயிடலாம். முடியாதுமா. தோல்வியோட நான் திரும்பி போக மாட்டேன். ஜெயிப்பேன். என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கணவங்கள நான் ஜெயிப்பேன். ஜெயிச்சுட்டு வருவேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.